வணக்கம் வணக்கம் ஓவியா. திருச்சி முக்கொம்பு அணைக்கு இன்று காலை 7 மணி நிலவரப்படி 1,21,355 கன அடி நீர் வரத்து வந்து கொண்டுள்ளது. அதாவது கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தமிழகத்தில் உள்ள முக்கிய அணைகள் பல நிரம்பியுள்ளன. குறிப்பாக மேட்டூர் அணை தமிழகத்தில் உள்ள முக்கிய அணையாக இருந்து வருகிறது. மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதன் அடிப்படையில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து 1,21,355 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதில் காவிரி ஆற்றில் 27,783 கன அடி நீரும், கொள்ளிடம் ஆற்றில் 92,662 கன அடி நீரும், கிளை வாய்க்கால்களுக்கு 910 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக காவேரி மற்றும் கொள்ளிட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவேரி மற்றும் கொள்ளிட ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பொதுமக்கள் தேவையில்லாமல் ஆற்றில் இறங்கக்கூடாது. கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் நீர்வள சார்பாக அடிக்கடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. பருவமழை காலம் என்பதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவில் இருப்பதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்தினை பொறுத்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கலாம், குறையலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் காவிரி மற்றும் கொள்ளிட கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் துணி துவைக்கவோ, குளிக்கவோ, கால்நடைகள் அழைத்து செல்லவோ, செல்ஃபி எடுக்கவோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஒருவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பொதுமக்கள் மற்றும் பாதிக்கக்கூடிய இடங்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவின் பேரில் காவேரி கரையோர பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் முகாமிட்டுள்ளனர். அதாவது முசிறி, குணசீலம், உத்தமசிலி, பனையபுரம், கிளிக்கூடு ஆகிய காவேரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்காணித்து வருகின்றனர். வெள்ளப்பெருக்கால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக மீட்பதற்காக படகுகள், மரங்கள் முறிந்து விழுந்தால் அவற்றை அகற்றுவதற்கான உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஓவியா.